ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பட்ஜெட்டை எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பல்வேறு வகையான புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ எந்தமான சர்வீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள் தமிழகத்தில். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அவங்க மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றுச்சு. ஒரு சில புதிய சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆசிரியர் சிறப்பு திறன் பயிற்சி, அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டி நலத்துறை பள்ளிகளில் பயிலும் மாணவருடைய கற்றல் திறனை அதிகரிக்கவும் இனிமையான கற்கும் சூழலை உருவாக்கவும் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கையின் அதிகரிக்க அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 3.55 கோடியில் கல்லூரி விடுதிகளில் மின்னணு உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 80 கோடியில் நவீன முன்மாதிரி விடுதிகள் வந்து வழங்கப்படும். அதாவது நகர்ப்புறங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று வரும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணாக்கருக்கு வந்து பார்த்தா விடுதி வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வையாளர் அறை, உடற்பயிற்சி கூடம், பன்னோக்கு அரங்கம் அந்த மாதிரி சென்னை கோவையில் நிறுவப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 40 கோடியில் அறிவு சுடர் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளில் அயோத்திதாச பண்டித திட்டத்தின் கீழ் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கல்வி திறன் மேம்பாடு மற்றும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொருட்டு 40 அறிவு சுடர் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 35 லட்சத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இதழியல் மற்றும் ஊடகவியல் கல்வி நிலையத்தில் 50 பட்டதாரிகளுக்கு ஒரு வார கால உண்டு உரிட பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்போட உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 8 கோடியில் சமத்துவ மயான திட்டத்தை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலுப்படுத்துதல், இறப்பிலும் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்ட சமத்துவ மயான திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக எரிவாயு தகனமேடை வாகனங்கள் மற்றும் பிரத்யேகமான செயலி வழங்கப்படும். புதுசாக ஆப் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரூபாய் 50 லட்சத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கான சட்டப்பயிற்சி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கோடியில் சமத்துவம் காண்போம் விழிப்புணர்வு பிரச்சாரம். சமூக நிதியின் ஆணிவேரான சமத்துவத்தை நிலைநாட்ட சமத்துவம் காண்போம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொல்குடி பள்ளிகள் நவீனமயமாக்கல் மற்றும் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 10 கோடியில் தொல்குடி நல்வாழ்வு திட்டம் தொடங்கப்படும். அதாவது எஸ்டி அதிகமாக காணப்படும் இரும்புச்சத்து குறைபாட்டினால் உருவாகும் சிகில் செல், ரத்த சோகை அந்த மாதிரி நோய்களுக்கு பாதிப்படுறதுக்கு அவங்களுக்கு இதை வந்து நல்வாழ்வுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பின்னருக்கு இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. இதில் எது பிடிச்சிருக்கு இல்லைன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.